வந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதான். நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 3-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 8 மனிதர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவியிலே எளிமையுள்ளவர்களை குறித்து நாம் தியானித்தோம். துயரப்படுகிறவர்களை குறித்து நாம் கடந்த வாரங்களில் வரையும் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று அந்த 3வது நபரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். சாந்த குணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு இல்லைங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த தன்மை உடையவனாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளிலே ஒன்று இந்த சாந்த குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் 9 இருக்கு இல்லைங்களா? அதுல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆவியின் கனியோ 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியில் ஒன்றாக இருக்கிறது இந்த சாந்த குணம். கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே வாழும்போது அநேக நெருக்கத்துக்குள்ளாக, அநேக கஷ்டத்துக்குள்ளாக நாம் நடக்கிறோம். நமக்கு நம்மை கோபப்படுத்தக்கூடிய அல்லது நம்முடைய விசுவாசத்திலே விழுந்து விடக்கூடிய இந்த மாதிரி காரியங்கள் அநேகம் நமக்கு நேரிடுகிறது. அதிலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? சாந்த குணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஒரு கோபத்தையோ அல்லது ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தையோ நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. நாம் மிகவும் சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் அநேக சூழ்நிலை நம்ம இப்படி இருக்கிறதுக்கு நமக்கு முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு குணத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். சாந்த குணத்துக்கு நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகம் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மன சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கூட இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு எருசலேம் நகருக்குள்ளாக வருகிறார். அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியம். ஏன் இந்த எருசலேம் நகருக்குள்ளே அவர் பிரவேசித்து அங்கே அவர் பாடுபட்டு அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம். அப்போ அந்த காரியம் நடைபெறுவதற்கான முன்பாக அவர் எருசலேம் நகருக்குள்ளாக ஒரு கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறார். தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை. அப்போ அந்த கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறவருக்கு என்ன பெயரா? ராஜா சாந்த குணம் உள்ளவர், அவ்வளோ பொறுமை உடையவர். ஏனால் இனி பாடுகளையும் கஷ்டங்களும் அவர் அனுபவிக்க போகிறார். அவர் அவ்வளோ சாந்தத்தோடு பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனாலதான் அவர் என்ன, என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். சொல்கிறார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் அந்த சாந்த குணம் உடையவராக அவர் இருந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். தாவீதும் ஒரு சிறந்த ஒரு மாதிரியாக, ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 37:11வது வசனம். அதே அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொன்ன அதே வசனம் இந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்ன? அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மிகுந்த சமாதானம் அவர்களுக்கு இருக்கும். மிகுந்த மன மகிழ்ச்சியோடு அவர்கள் இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு? மகிழ்ச்சி இருக்கு, சமாதானம் இருக்குது. அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சமாதானம் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த குணமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதை குறித்து நாம் பார்ப்போம்.
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இதே போல சங்கீதம் 147 6வது வசனம், கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அதான் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார். எப்படி? கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணத்தோடு பொறுமையோடு இருக்கிறவர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்களை அவர் உயர்த்துகிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். சண்டை எப்படி வருது? கோபத்தினாலே வருகிறது. ஆனால் சாந்த குணம் உள்ளவன் என்ன பண்றானா, அந்த சண்டையை அமர்த்துகிறான். ஒரு சண்டை வராதபடிக்கு அல்லது ஒரு பகையை எந்த ஒரு பிரச்சனை வராதபடிக்கு சாந்த குணமுள்ளவன் அதை அமர்த்துகிறான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சாலமோன் சொல்றான். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஒரு பட்டணத்தை பிடிக்கிறவன் நல்ல பலவானாக இருக்கணும், ஆனால் அவனை விட யார் உத்தமனா, நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் அப்படின்னு சொல்றாரு நீதிமொழிகளுடைய ஆசிரியர். புதிய ஏற்பாட்டிலையும் நம் அநேக காரியங்களே பவுல் இந்த சாந்த குணத்தை பற்றி நிறைய சொல்றாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாத கட்டினால் ஆவியின் உரிமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். சபைக்கு பவுல் சொல்லும்போது எப்படி நான் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும் என்று பவுல் இந்த இடத்துல, சாந்த குணம் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியணும், மற்றவர்களுக்கு தெரிந்தாதான் அது அந்த ஒரு இதுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிற. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இடத்துல தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அந்த சாந்த குணத்தை பற்றி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து யாராவது நம்ம இடத்துல கேட்டார்கள் என்றால் எப்படி அவர்களுக்கு பதில் சொல்லணுமா? சாந்தத்தோடு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், சாந்தத்தோடு அவர்களுக்கு உத்தரவு சொல்ல வேண்டும் என்று பேதுரு சொல்றார். நம்முடைய விசுவாசத்தை குறித்து அநேகர் கேட்கலாம். விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாய் இருங்கள். நம்முடைய விசுவாசத்தை குறித்து கேட்கிறவர்களுக்கு நாம் சாந்தத்தோடு பதில் சொல்லணும். அப்போ இந்த சாந்த குணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வேண்டிய ஒரு குணம். அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றால் என்ன? நாம் ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த பூமியை சுதந்திரித்து அல்லது இந்த பூமியை நாம் சொந்தம் கொண்டாடி நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போது? அது ஒன்றுமே இல்லை. அப்போ சாந்த குணமர்கள் எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் அல்லது நம்மை பகையாக நினைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? நாம் நடந்து கொள்ளுகிற அந்த தன்மையினாலே அவர்கள் அந்த பகையிலிருந்து அவர்கள் விலகிடுவார்கள் அல்லது அந்த பகையை அவர்கள் மறந்து விடுவார்கள். நாம் நம்மளிடத்தில் இருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதாவது எப்படின்னா, ஒரு தைரியமான ஒரு ஜீவித்தை நம்மால் வாழ முடியும். எல்லோரிடத்திலும் நாம் அன்பு உடையவர்களாக நாம் இருக்கும்போது அநேகர் நம்மிடத்திலே அன்பாக இருப்பார்கள். இப்போ அதுதான் என்னன்னா பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறது என்பது பொருள் இல்லையா? இந்த பூமியை சுதந்திரித்து அல்லது இந்த பூமியில நாம ராஜாக்களாக அல்லது ஒரு பெரிய பெரிய ஆளுகையிலே இருந்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்றால், நம்முடைய குணம் நாம் மற்றவர்களுக்கு அது ஏதுவாக இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை பகையாக நினையாதபடிக்கு நாம் அவர்களிடத்திலே அன்பு காட்டும்
காட்டும் போது மாறாக அவர்களும் நம்மிடத்திலே அன்பு காட்டுவார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நாம் மற்றவர்களை நாம் அன்பு செலுத்தும் போது அவர்களும் நம்மிடத்தில் அன்பு செலுத்தும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம். யாரும் நம்மை ஒரு வெறுக்க மாட்டார்கள் அல்லது ஒரு பகையாக நினைக்க மாட்டார்கள். நாம் சாந்த குணத்தோடு அவர்களிடத்தில் அணுகும் போது அவர்கள் நம்முடைய சாந்த குணத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இப்பதான் வாசிச்சோம். நம்முடைய சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. நாம் ஒரு சாந்த குணமுள்ளவர்களாக ஒரு வெறுப்பு காட்டுபவர்களாக நாம் இல்லாமல் சாந்த குணத்தோடு அவர்களிடத்தில் பேசுவது, மற்றவரிடத்தில் பேசுவது, சாந்த குணத்தோடு அவர்களுக்கு நாம் பதில் சொல்லுவது, உத்தரவு சொல்லும்போது என்னாகும்? அவர்களும் ஒரு கனிவு உண்டாகும். ஒரு வெறுப்போ அல்லது ஒரு பகையோ உண்டாகாமல் ஒரு கனிவு உண்டாகும். ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு நெருக்கம் உண்டாகும். யாரும் நம்மை வெறுக்க மாட்டார்கள், பகையை நினைக்க மாட்டார்களாம். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவர்களாக நாம் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் ஜீவமாய் இருந்தால் என்ன, எல்லா மனுஷரோட நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம். மறுமையை குறித்ததான ஒரு சிந்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், மறுமைக்குரியதை நாம் சிந்திக்கிறோம் என்றால் நாம் இந்த பூமியிலே சாந்த குணத்தோடு நாம் இருக்க வேண்டும். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் அதை நமக்கு சாந்த குணத்தோடு நடக்கும்படியான ஒரு உற்சாகத்தையும் ஞானத்தையும் தேவன் தருகிறார். அப்படி நாம் நடக்கும் போது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வர்களாக நாம் இருக்கிறோம். மட்டும் பொறுமையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.